வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிறரிடமிருந்து எதையுமே எதிர்பாராதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய கடமை செய்யுங்கள், பெற வேண்டிய உரிமை கிடைக்கும். உரிமையை கேட்டுப் பெற வேண்டியதே இல்லை. கடமையை செய்தால் உரிமை தானாக மலர வேண்டும். எனவே இதைதான் கீதையில சொல்றது, நீ கர்மத்தை செய்ய, விளைவை இறைவனுக்கு விட்டுவிடும். இறைவன் தான் விளைவாக வருகிறான் என்ற வார்த்தை சொல்லாத இறைவனுக்கு விட்டுவிடு என்று சொன்னா, இவன் செய்து செயலுடைய பயன் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யணும்ன்றது இறைவனுக்கு தேவையும் இல்லை, இவனுக்கு தான் தேவை. இருந்தாலும் அந்த விளக்கம் கொடுக்கிற போது கொஞ்சம் அங்க மாத்திருக்காங்க. நீ என்ன செய்தாலும் உங்க செயலிலே இருந்து இறைவன் பிசிக்கல் பிரசன்ஸாக, அதாவது பௌதீக விளக்கமாக அங்கு வெளியாகலாம். இன்பமோ துன்பமோ தருகிறான். இங்கேயே இருக்குது லாபமோ நட்டமோ, நரகமோ சொர்க்கமோ. உங்க செயலில் இருக்கிறது அந்த விளைவில் இருக்கிறது. ஆகவே இன்ன செயல் செய்தால் துன்பம் உண்டாகும் என்ற பயந்துதான் ஆகணும். இந்த செயல் செய்தால் நன்மை உண்டாகும், அதுல மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டியதுதானே. இங்கேயே நாம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நமக்குள்ளாகவே பார்ப்போம். இந்த முறை தெரிந்து விட்டால் எப்பொழுதுமே மனிதன் நல்லதானே செய்வான். ஏன்னா தீமை செய்து அது பதிவாகி மீண்டும் மீண்டும் அதே தீமை செய்யவும் அதனால ஏற்படக்கூடிய துன்பமும் அனுபவிக்கணுமே என்பது தெரிந்து கொண்டா மனிதன் நன்மையே தானே செய்வான். ஆகவே நன்மையை செய்த போது அறநெறியும் வந்துவிட்டது, இறையுணர்வும் வந்துவிட்டது. எப்பொழுதும் எந்த செயலையும் இறைவன் விளைவாக வருகிறான் என்ற உண்மையை தெரிந்து கொண்டால், இந்த செயல் செய்தால் இன்ன வழியிலே அழுத்தமாக ஒளியாக சுவையாக மலர்வான், எனக்கு இன்பமோ துன்பமோ அமைதியோ பேரின்பமோ தருகிறான் என்பதை உணர்ந்து கொண்டால், எந்த செயலிலும் விளைவாக இறைவனை காணக்கூடிய அறிவு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் ஒரு நிமிஷமாயிலும் இறைவனை மறக்க முடியுமா? எல்லாரும் இறைவனோடு ஒட்டி விடலாம். வேற எந்த வழியிலும் இறைவனை காண முடியாது, இறைவனோடு ஒன்றும் முடியாது. இந்த உண்மையை உணர்ந்தாதான் ஒன்றி நிற்க முடியும். ஆகையினால இறை வணக்கம் என்பது தனியாக தேவையே இல்லை. எந்த நேரமும் இறைவனை மறக்க வேண்டியதே இல்லை. அப்போ செயல்களெல்லாம் ஒழுங்கு போட்டு விடும். இவன் செய்யற செயலெல்லாம் இனிமையான அறச்செயலாகவே மலரும். அதனால உலகம் பயன்படும். அப்ப இறை உணர்வும் அறநெறியும் தன் செயல் மூலமாக இறைவன் வருகிறான் என்ற தெளிவு பெற்றவுடனே அதற்கு ஏற்றவாறு தன் செயலை முறைப்படுத்தி செய்யும் போது இறை உணர்வும் வந்துவிட்டது, அற உணர்வும் வந்துவிட்டது. இதானே இந்த உலகிலே தோன்றிய மகான்கள் அவ்வளவு பேரும் சொன்னது. எல்லா மதங்களும் உட்கருத்து இவ்வளவுதான். எனவே அந்த முறையில ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆற்றலை வளர்த்துக் கொண்டு தன்னை பற்றிய உண்மையை உணர்ந்து கொண்டு தன் செயலிலே வரக்கூடிய விளைவுகளை கடித்துக் கொண்டு நல்லதே செய்ய வேண்டும், நலமே பெற வேண்டும், உலகம் உய்ய வேண்டும், எல்லாரும் நன்றாக இருந்தால் நானும் வாழ்வேன் என்ற முறையில எல்லாரும் வாழவிட்டு நாமும் வாழலாம் என்ற முறையிலே அறிவையும் செயலையும் ஒரு மனிதன் திருத்திக் கொண்டானேயானால் உலகம் எப்படி இருக்கும்? இவ்வளவு நான் முன்னே கணித்த கணிப்புப்படி இப்ப பாருங்க, உலகிலே எந்த தவறும் யாருக்கும் இல்லை.